திலகர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு முழக்கமிட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1897. சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1905. எந்த ஆண்டு வந்து திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டார் அப்படின்னா 1897 ஜூலை 27. அந்த 7/7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வருஷம் தான் என்ன பண்ணியிருப்பார், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முழக்கமிட்டிருப்பார். அந்த வருஷத்தில் தான் வந்து அவர் மேலே இந்திய தண்டனை சட்டம் பிரிவு வந்து 124A கீழே வந்து குற்றம் சாட்டியிருப்பாங்க. எப்போ 1897 ஜூலை 27. தாதாபாய் நவ்ரோஜி பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1870. இது முக்கியமான வருஷம், நல்லா படிச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜி பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1870. அடுத்து இந்த 2 வருஷம், அடுத்து உள்ள 2 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1865. இந்திய கிழக்கிந்திய கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுனா 1866. எப்போவுமே வந்துட்டு சங்கத்தை வச்சுட்டு தான் அப்புறம் கழகம் ஆரம்பிப்பாங்க, சரியா? ஃபஸ்ட்டு சங்கத்தை கூட்டுவாங்க, அப்புறம் தான் கழகம் வைப்பாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றி போட்டுறாதீங்க. 65 66 1865 இந்திய சங்கம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1866 இந்திய கிழக்கிந்திய கழகமும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை வந்து வெளியிட்ட ஆண்டு வந்து 1901. இது ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1901. அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலித்த ஆண்டு 1877. அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலித்த ஆண்டு 1877. இந்த பாடம் நல்லா ஒரு டைம் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த இயர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு வந்து இந்த 30 வருஷங்கள் வந்து முக்கியமாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸே இருக்காது. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.